சிலர் பரம்பரையாக விவசாயத்தில் இருப்பாங்க, அது ஒரு பக்கம், அது தனி. சிலர் வெளிநாடெல்லாம் போய் வேலை பார்த்துட்டு பெரிய பெரிய வேலையிலலாம் இருந்துட்டு போதும், நம்ம இன்னும் ஒரு காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு தோப்பு வச்சு உள்ள ஒரு வீடு வச்சு உக்காந்துக்குருவோம், இயற்கை விவசாயம் பண்ணுவோம், அல்லது சயின்டிஃபிக் விவசாயம் பண்ணுவோம், இல்லை நார்மலாக விவசாயத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்குவாங்க. இது யார் இறங்கக்கூடாதுன்னா, கேதுவோட செவ்வாய் சேர்ந்துருக்குன்னு வைங்க உங்கள் ஜாதகத்தில், உங்கள் பேரில் சொத்து வாங்கக்கூடாது. இந்த மாதிரியான சொத்துக்கள், தோப்பு, விவசாய நிலம், காடு, வயல், இந்த மாதிரியான ஐட்டம் உங்கள் பேரில் வாங்கினா நிச்சயமாக அதில் நீங்கள் பாடுபட்டு ஈல்டு எடுத்து லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதுலேயும் குறிப்பாக இந்த செவ்வாய் கேது சேர்ந்துருக்குன்னா, கேது தசையிலையோ அல்லது செவ்வாய் தசையிலையோ இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கணும். அந்த டைமில் பண்ணாமல் அதுக்கு முன்னும் பின்னும் பண்ணலாம். அதுவும் உங்கள் பேரில் பண்ணக்கூடாது. உங்கள் வாழ்க்கை துணை பேரில், மனைவிக்கு இருந்துச்சுன்னா கணவர் பேர்லையோ, கணவருக்கு இருந்தால் மனைவி பேர்லையோ அந்த மாதிரியான சொத்துக்களை வாங்கினா வருமானம் வர்றதுக்கான அமைப்பு உண்டு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இந்த காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க கணவனும் சரி மனைவியும் சரி வயலில் இறங்கி பாடுபடுறதுக்கெல்லாம் பாடுபட மாட்டாங்க, வரப்பில் நின்று வேடிக்கை வேணால் பார்ப்பாங்க.